வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்காராயில் என்ற பெயரோடு அமைந்த திருக்காரவாசல் கண்ணாயிரநாதரை பற்றி தான். தலத்தின் சிறப்புன்னு பார்த்தாக்க கார் அகில் நிறைந்த மரக்காடு. அதனால் இந்த தலம் காராயில் என்று பெயர் பெற்றது. பிரம்மாவிற்கு ஒரு முறை தான் எல்லோரையும் விட பெரியவன் என்ற கர்வம் வந்தது. அதனால் சிவபெருமானை கூட வழிபடாமல் அவரை அலட்சியம் செய்தார். சிவபெருமான் அவரது அகந்தையை அகற்றிட திருவுள்ளம் கொண்டு அவரது படைக்கும் தொழில் பதவியை அவரிடமிருந்து பறித்துவிட்டார். பதவி பறிபோன பிரம்மா கர்ப்பம் அடங்கி பின்னர் விஷ்ணுவின் உபதேசத்தால் காரை மரங்கள் நிறைந்திருந்த திருக்காராயில் வந்து இறைவனை நினைத்து 1000 ஆண்டுகள் தவம் செய்தார். சிவபெருமானும் மகிழ்ந்து 1000 கண்களுடன் அவருக்கு காட்சி தந்தார். கண்ணாயிரநாதர் என்று பெயர் பெற்றார். கருவறையில் கண்ணாயிரநாதர் சுயம்பலிங்க திருவுருவில் கிழக்கு நோக்கி நமக்கு அருட்காட்சி தருகிறார். கண்ணாயிரநாதருக்கு சமமாக பக்கத்திலேயே ஆதிவிடங்க தியாகராஜரின் சன்னதி அமைந்திருக்கிறது. தியாகராஜர் சன்னதி முன்னுள்ள நந்தி 4 கால்களுடன் நின்று கொண்டிருக்கும் காட்சியை காணலாம். மேலும் இத்திருத்தலத்தில் திருஞான சம்பந்தர் இறைவன் மேல் பாடியருளியுள்ள பதிகம் 2ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. இங்குள்ள மரகத லிங்கம் மரகத பச்சை நிறம் நேர்மறை ஆற்றலை ஈர்த்து மன அமைதியையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் தரும் என நம்பப்படுகிறது. மரகதலிங்க வழிபாடு மிகவும் சிறப்பானது. இது மனதை ஒருமுகப்படுத்தவும் புத்தி கூர்மைக்கும் உதவும் என நம்பப்படுகிறது. இது மிகவும் மென்மையானது என்பதால் கவனமாக பூஜை செய்யப்படுகிறது. தினசரி சாயரட்சைகளில் விசேஷமான ஷோடச உபசார பூஜைகள் தினசரி உண்டு. சுவாமி அம்பாள் தியாகராஜருக்கு நடக்கும் உற்சவ காலங்கள் சிறப்பு பொருந்தியது. குக்குட நடனம் கண்கொள்ளா காட்சியாகும். குக்குட நடனம் என்பது சிவபெருமான் ஆடிய சப்தவிடங்க தலங்களில் 7 வகை நடனங்களில் ஒன்றாகும். இது சேவல், அதாவது கோழியின் அசைவுகளைப் போன்று ஆடும் நடனமாகும். இத்திருநடனம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்காராயில் கண்ணாயிரநாதர் கோவிலில் ஆதி விடங்கரால், அதாவது தியாகராஜ பெருமானால் ஆடப்படுகிறது. இத்தலத்தில் உள்ள ஈசன் ஆதிவிடகர் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த நடனம் தலையை அசைத்து அசைத்து கோழி போல ஆடுவதால் இது நடனக்கலை வடிவம் சிறப்பு பெற்றதாகும். ஆதிவிடங்கத்தலம் இதுவாகும். திருவாரூர், திருக்கோளிலி, திருமறைக்காடு, திருவாய்மூர், திருநள்ளாறு, திருநாகைக்காரோணம் ஆகியவை மற்ற சப்தவிடங்க தலங்களாகும். இங்குள்ள தட்சிணாமூர்த்தி ஞான தட்சிணாமூர்த்தியாக அருள்வாளிக்கிறார். அவர் தலையில் குண்டலினி சக்தியுடன் காட்சியளிப்பது அபூர்வமான ஒன்று. சேஷதீர்த்தம் என்று சொல்லப்படுகிற இந்த தீர்த்தம் ஆதிசேஷன் இந்த கிணற்றின் வழியாக கோயிலுக்குள் சென்று இறைவனை வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. பதஞ்சலி முனிவருக்கு 7 வகை தாண்டவங்களை ஆடிக்காட்டிய தலம் இதுவானதால் மூர்த்தி, தீர்த்தம், தலம் ஆகிய 3ஆலும் சிறப்பு பெற்ற தலமாகும். கிழக்கு நோக்கிய இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது. முதல் வாயிலை கடந்து உள் சென்றவுடன் கவசமிட்ட கொடிமரம், பலிபீடம், சற்று உயரத்தில் உள்ள நந்தி ஆகியவற்றை காணலாம். இவ்வளவு சிறப்பு பொருந்திய கண்ணாயிரநாதர் நம்முடைய பேசாத வேண்டுதலும் அவருக்கு கேட்கும், சொல்லாத வலியும் அவருக்கு தெரியும். நம்மை கவனிக்க ஒரு கண் போதாது என்று 1000 கண்களுடன் இருக்கிறார். நாம் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். கண்ணாயிரநாதர் எல்லோருக்கும் பூரணமாக கிடைக்கட்டும். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு மதுரபாஷினியை தொடருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.